போன வீடியோவில் சொன்ன மாதிரி யூனியன் லிஸ்ட்டு சொல்லிட்டேன். அதான் மத்திய பிரிவுன்னு. அதுக்கு அடுத்தது மாநில பிரிவு ஸ்டேட் லிஸ்ட்டுன்றான் ரெண்டாவது. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் மாநில லெவலில் முக்கியத்துவம், லோக்கல் மற்றும் ரீஜினல் அந்த இடத்துங்களில் உள்ள முக்கியமான விஷயங்களை பற்றி இது வந்து சட்டம் நிறைவேற்றணும்னா இதில் வந்து லோக்கல் பாடி லெஜிஸ்லேச்சர் சட்டசபை தான் இதுக்கு முக்கியமாக சட்டம் இயற்ற முடியும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன பார்த்தோம், பாராளுமன்றம் மட்டும்தான் அது சட்டம் நிறைவேற்ற முடியும்னு சொன்னான். அது யூனியன் லிஸ்ட்டு. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறான்னா இதில் வந்து சட்டசபை தான் இதுக்கு சட்டம் இயற்ற முடியுன்றான். இது ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. அந்த ஸ்டேட்டுன்னா மாநில பிரிவில் தான் வந்து இந்த மாநில பிரிவில் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வந்து 97 வகையான சப்ஜெக்ட்ஸ் அது சம்மந்தப்பட்டது இருக்குதுன்றான். இதில் வந்து 66 வகையான அந்த தலைப்பு அதான் லிஸ்ட் பண்ணியிருக்கான் அது கீழே.